108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோவிலில் சித்திரை பிரமோற்சவம் முன்னிட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட திருத்தேரில் பக்தோசித்த பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தார். 8 மாட வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் 50க்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் திருத்தேர் வடம் பிடித்து இழுத்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினார்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான சோளிங்கர் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் சுவாமி திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவம் 15ஆம் தேதி பெரிய மலையில் கொடி ஏற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. இதில் ஒவ்வொரு நாளான பக்தோசித்த பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சுவாமி சிறப்பு பூஜை செய்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட வாகனத்தில் எழுந்தது மாட வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனைத் தொடர்ந்து 7வது நாளான இன்று பக்தோசித்த பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்ட மகா தீபாராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட திருத்தேரில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தார். திருக்கோவிலில் இருந்த சுவாமி மங்கள வாத்தியங்கள் முழங்க சன்னதி தெரு, சுபாராவ் தெரு, பைராகி மட தெரு, போஸ்ட் தெரு உள்ளிட்ட 8 மாட வீதிகளில் திருத்தேர் பவனி வந்து சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பக்தர்கள் தங்கள் நேர்த்தி கடனுக்காக உப்பு மிளகு தேரின் மீது வீசி எரிந்து சாமியை வழிபட்டனர். இதில் சோளிங்கர் மற்றும் சுற்றுப்பகுதியில் இருந்து 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதில் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் AM முனிரத்தினம், நகராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி, முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.